அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. அவர் எங்க வெளியில வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்துல இருந்து 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஆபீஸ மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்க வெளியில வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்துல இருந்து 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையா இருக்கும். ஆனா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸ மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். முதல்வர் தொடர்ச்சியா கடிதம் தமிழ்நாட்டு நிதி வேணும்னு பேருகள் தாங்க. ஏங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க? எவ்வளவு நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சொல்லிருக்கோம், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 14,000 கோடி கொண்டு வந்திருக்கோம். அண்ணா திமுக ஆட்சியில ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சது. அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க. இந்த ஆண்டு கூட அந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது. 990 கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுவிக்கப்படுதுன்னு. ஆனா கிடப்புல போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அண்ணா திமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அதிமுக ஆட்சியில மத்திய அரசு பெறப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முடக்கி இருக்கிறாங்க. இது 14,000 கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே. ஆனா மத்திய அரசு எந்த திட்டம் வழின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்க சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. போர்ட் நிறைய நிதி கொடுத்திருக்கிறாங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறாங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனா இவர்கள் சரியான முறையில நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்துல பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 சாலைகளுக்கு நாங்க அங்க அனுமதி வாங்கணும். கிடப்பிலேயே போட்டோம். 5 வருஷம் கிடப்புல கிடக்குது. அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆனா வேணுமென்னே திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை. வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியும்? அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். தற்போது ஹிந்தி இருக்குதுன்னு சொல்லி நேற்று ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்டிஏ வந்துச்சுன்னா திருப்பி ஹிந்தி வந்துடும் ஒரு மாயத்தோட. ஏங்க, ஹிந்தி முதல்ல கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அப்ப எதிர்த்தது யாரு? திமுக. இன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க. இவங்க பேசலாமா? யோகி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? 4 ரூபாய் கூட நிறைவேற்ற முடியல. முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலையே. தேர்தல் ஆயத்த மாநாடு நடக்குமா? ஸ்டேட் லெவல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களதெல்லாம் அது மாதிரி இல்லை. அது மாதிரி நடக்கிறதில்ல. இப்ப தேர்தல் அருமையில் வந்துட்டுது. இன்னும் 1 மாசம் தானே தேர்தல் வர இருக்குதா. நாங்க எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 181 இடத்துல எழுச்சி பயணத்தை முடிச்சு. 181 சட்டமன்ற தொகுதியில நானே நேரடியா போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில நான் எழுச்சி பயணத்தை தொடங்குறேன். அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருந்த மாச இறுதிக்குள்ள. கிட்டத்தட்ட பார்க்கும்போது நான் அதிகமா தேர்தலுக்கு அதிமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏங்க, செல்லாத நோட்டுக்கு நோட்டு இருக்குது. செல்ல யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவரு செல்லாத நோட்டு மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு.
ஆனா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் ஆட்சியில வந்து பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த எங்களுது அதே மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது, அந்த அடிப்படையில் கொடுப்போம். யாரை போட்டால் ஜெயிக்கும், யாரை போட்டால் பெண் வளர்ப்பு, எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வளர்ப்பு இன்னைக்கு வலிமையாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வளர்ப்பு நடத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியாக இருக்கு. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.